ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். 11/1/2026 சண்டே சம்ருதி கம்பெனியோட இந்த மாதத்தோட செகண்ட் வீக் ஒரு சிறந்த கெஸிங் ஒன்று பார்த்துடலாம். அண்ட் திஸ் வீடியோ ஒன்லி ஃபார் கேரளா ஸ்டேட், நோ பெட்டிங், நோ கேம்பிளிங். போன மாதம் இதே செகண்ட் வீக் சண்டே என்ன ரிசல்ட் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 682ன்ற மாதிரி வந்திருக்கு. அண்ட் லாஸ்ட் வீக் 820. லாஸ்ட் வீக் நான் வீடியோ போஸ்ட் பண்ணல, நான் கம்யூனிட்டி போஸ்ட் கொடுத்துருந்தேன். அதில் 20 கொடுத்துருந்தேன். பிசி வின்னிங் ஆயிருந்தது. நம்ம சப்ஸ்கிரைபருக்கு தெரியும். அண்ட் நியூவாக நிறைய சப்ஸ்கிரைபர்லாம் வந்திருக்காங்க. நீங்கள் பார்க்காதவங்க போய் அந்த கம்யூனிட்டி போஸ்ட்டை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளோட வின்னிங்கோட ஹிஸ்ட்ரிலாம் அதில் இருக்கும். அண்ட் இன்றைக்கி ரிசல்ட் 494ன்ற மாதிரி வந்திருக்கு. இன்றைக்கி யார் யாரெல்லாம் ப்ளே பண்ணிங்க என்னன்னு எனக்கு தெரியல. முடிஞ்ச வரைக்கும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ப்ளே பண்ணி யாராவது சக்ஸஸ் ஆகிருந்தீங்கன்னா. கொடுத்துருந்த நம்பரில் கெஸ்ஸிங்கில் எடுத்த நம்பரும் ஆல்மோஸ்ட் பேர் நம்பர்ஸும் மேட்ச் ஆகுது. ஒரு நாள் கெஸ்ஸிங்கில் கொடுக்குற நம்பர் பேர் நம்பருக்கு மேட்ச் ஆகாது. ஏன்னா கெஸ்ஸிங்கிறது வேறு, பேர் நம்பர்ன்றது வேறு. பேர் நம்பர் வேறு கணக்கில் கொடுக்குறது, கெஸ்ஸிங் வேறு கணக்கில் கொடுக்குறது. அந்த பேர் நம்பரோட கணக்கு நான் கொடுத்தேன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக 20 நிமிஷம் கிட்ட போகும், 20-25 நிமிஷம். அதுக்கு நான் தனியாக ஒரு நாள் வீடியோ போடுறேன். கெஸ்ஸிங் நம்பரும் பேர் நம்பர் மேட்ச் ஆகும்போது நமக்கு 100% சக்ஸஸ் இருக்க அதிக வாய்ப்பு இருக்குது. நேற்று கெஸ்ஸிங்கில் 644 அல்லது பவரில் 49 வரலாம்னு சொல்லியிருந்தேன். பேர் நம்பரில் 49, 94 கொடுத்துருந்தேன். இன்றைக்கி பேர் நம்பரில் ஒரு 4 டிஜிட்டே வின்னிங் ஆகிருக்கு. பேர் நம்பரை பாக்ஸ் போட்டிருந்தா இன்றைக்கி கண்டிப்பாக ஒரு 4D வின்னிங் வந்திருப்பாங்க. எடுத்துருந்தீங்கன்னா அவங்களுக்கு வாழ்த்துக்கள். இப்போ நம்ம நாளைக்கோட போன மாதம் ரூட்டு, போன வாரம் ரூட்டு அண்ட் சண்டே எப்படிலாம் ஃபாலோ ஆகிருக்குன்னு பார்த்துட்டு நாளைக்கோட கெஸ்ஸிங்கை ஒரு சிறந்த வின்னிங்க்கான கெஸ்ஸிங்கை மார்க் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு லாஸ்ட் மந்த்து இதே சேம் வீக், அதாவது செகண்ட் வீக்கு 682 வந்திருக்கு சண்டே. ஓகே, கண்டினியூவேஷன் அடுத்த வாரம் 869, 887, 820 போன வாரம். இன்றைக்கி சனிக்கிழமை ரிசல்ட்டு 494. முதல்ல போன மாதம் 682 எப்படி வந்தது, அதுக்கு ஒரு நாள் முன்னாடி ரிசல்ட் 146 சனிக்கிழமையோடது. க்ளூ நம்பரோட பிசி 52. இதுலேயே சி போர்டு நம்பர் பாஸ் ஆகுது. 52ல் 2ன்றது அடுத்த நாள் ஃபாலோ ஆயிடுச்சு. இந்த 52க்கு நான் ரெகுலர் கால்குலேஷன் க்ளூ நம்பர்லேருந்து 30, 32 அல்லது க்ளூ நம்பரோட +1, க்ளூ நம்பரோட +1 -1 போகும். க்ளூ நம்பரோட பிசி 52னா அது கூட ஒரு 53 இல்லை 51 இந்த மாதிரி ஆட் பண்ணி நம்ம எடுப்போம். இது இல்லாமல் க்ளூ நம்பரோட 30, 32, 20 இதெல்லாம் ரெகுலராக ஃபாலோ ஆகிற கால்குலேஷனு. போன மாதம் 52க்கு 30 கால்குலேஷன் ஃபாலோ ஆகிருக்கு. எப்போதும் வர நம்பரில் ஒன்று டேரெக்டு அல்லது ஏபி, ஃபஸ்ட் நம்பரோ செகண்ட் நம்பரோ பவர் ஆகும். போன மாதம் டேரெக்டாக 82 வந்துடுச்சு. 682 ரிசல்ட். இப்போ இந்த ரூட் நாளைக்கு ஃபாலோ ஆகுமானா 494ஓட க்ளூ நம்பரோட பிசி 55. போன மாதம் பொறுமையாக பார்த்தீங்கன்னா புரியும். இந்த 2 அடுத்த நாள் ரிசல்ட்டில் வந்துடுச்சு. இப்போ நமக்கு 5 இருக்குது. இந்த 5 நாளைக்கு ரிசல்ட்டில் அப்படியே டேரெக்டாக வந்ததுன்னா அதே 55க்கு ஒரு 30 கால்குலேஷன் எடுத்தோம்னா 85. அப்போ 85ன்றது டேரெக்டாக நாளைக்கு ஸ்ட்ரைட்டாகவே வர்றதுக்கு போன மாதம் ரூட்டில் வாய்ப்பு இருக்குது. அப்படி வந்ததுன்னா 485ன்ற நம்பர் போன மாதத்தோட 682 கால்குலேஷனில் இந்த கால்குலேஷனில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, அண்ட் லாஸ்ட் வீக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 2 வாரம் ஒரு ரூட் ஃபாலோ ஆகிருக்கு. அதாவது போன வாரத்துக்கு முந்தின வாரம் 887 இது சண்டே ரிசல்ட்டு. அதுக்கு ஒரு நாள் முன்னாடி சனிக்கிழமை 429ஓட க்ளூ நம்பரோட பிசி 35. சில நேரங்களில் க்ளூ நம்பர்லேருந்து +1, +2, -1, -2 கால்குலேஷன்லையும் ஃபாலோ ஆகும். அப்படி பார்த்தீங்கன்னா 35க்கு ஒரு 37 ஆட் பண்ணோம்னா +2 கால்குலேஷனில் 35க்கு 37 ஒன்று டேரெக்டாக வரணும், இல்லை ஏதாவது ஒன்று பவர் ஆகணும். 87 ரிசல்ட்டு 887. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். இந்த ரூட் போன வாரம் அப்படியே ஃபாலோ ஆயிடுச்சு. இந்த 23 சனிக்கிழமையோட 167ஓட க்ளூ நம்பரோட பிசி 23க்கு
24 அடுத்து 25, அதாவது 35க்கு +2 37 வந்த மாதிரி 23க்கு +2 25. 25 ரெகுலராக நான் சொல்கிறது தான். 25க்கு ஏதாவது ஒரு போர்டு பவர் ஆகணும். சி போர்டு பவர் ஆகிடுச்சு. 20 ஆல்மோஸ்ட் வந்து இங்கேயே வந்து கால்குலேட்டரில் 325 இருக்கு இல்லையா, ஃபஸ்ட் நம்பரும் பவர் ஆகி 820 போன வாரம் வந்துடுச்சு. அப்போ இந்த +2 கால்குலேஷன் நாளைக்கு ஃபாலோ ஆகுமா? 55க்கு ஒரு 57. இப்போ இந்த 57 எப்படி மார்க் பண்ணலான்னா 57 டேரெக்டாக வரலாம், அல்லது 07 அல்லது 52 இந்த மாதிரி வரணும். ஓகே, டோட்டலாக பவர் ஆச்சுன்னா 02 வரும். 02 யாருக்கா மேட்ச் ஆச்சுன்னா கூட நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். ஆனால் ஆல்மோஸ்ட் வந்து ஒன்று டேரெக்டு அல்லது ஏதாவது ஒரு நம்பர் பவர் அப்படி வரும். 57 07 52லாம் வந்ததுன்னா இது வந்து ஏ போர்டு வந்து அதே மாதிரி 5 அல்லது 0ன்ற மாதிரி வரணும். 507 052 557 ஆர் 057 அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். போன மாதம் போன வாரம் அண்ட் சண்டேவோட கண்டினியூஷன்லாம் எல்லா வாரம் எப்படி வந்திருக்குன்றதை பார்த்துட்டோம். ஃபைனலாக வந்து இன்றைக்கி ரிசல்ட் வந்து நம்ம நேற்று இந்த 41 க்ளூ நம்பரோட பிசி 41க்கு +2 43 மைனஸ் எடுத்தோம்னா 40 49 39 வராது, 49 தான் வரும். இதை வச்சு தான் +2 -2 வந்து 44 49 நான் வரலான்னு சொல்லியிருந்தேன். அதேமாரி வந்துடுச்சு. டோட்டல் கெஸ்ஸிங் இவ்வளோ தான். இதில் வந்து பேர் நம்பர்ஸை தனியாக பிரித்து கொடுத்துட்றேன். அதுவும் இதுவும் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி தான் இருக்குது. அவங்க பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு இன்றைக்கோட சாட்டர்டேலேருந்து நம்ம நாளைக்கு எடுத்த இம்பார்ட்டண்ட்டான நம்பர்ஸில் வந்து ஃபஸ்ட்டு எடுத்த நம்பர் வந்து 485, அடுத்து வந்து 507 557 052. மொத்தமாக 4 நம்பர் தான். இந்த 85க்கு நம்ம வந்து ஒரு 30 வரலாம். முடிந்தால் கெப்பாசிட்டி இருக்க நண்பர்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் வந்து பவரில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது டோட்டல் கெஸ்ஸிங்கு. இப்போ வந்து பேர் நம்பர்ஸ் வந்து போன மாதம் பேர் நம்பர் வந்து போன மாதம் 82க்கு பேர் நம்பர் வந்து என்ன வந்ததுன்னா போன மாதத்துக்கு வந்து லாஸ்ட் மந்த்து 82 37 49 இது லாஸ்ட் மந்த்து வந்த பேர் நம்பரு. இதில் 82 பாஸ் ஆச்சு. ஆல்மோஸ்ட் வந்து 6 இதில் இல்லை, பிசி மட்டும் தான் பாஸ் ஆச்சு. நாளைக்கு வந்து நாளைக்கோட பேர் நம்பர் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா 85 30 03 இது நாளைக்கோட பேர் நம்பரு. அதில் வந்து நமக்கு 85 30லாம் நம்ம கால்குலேஷனில் கொடுத்துருக்கோம். பார்த்து எப்படி வருதுன்னு பார்த்து லிமிட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஒரு சிறந்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.